உங்க வாழ்க்கையில சீக்கிரமா ஒரு நம்பிக்கை வரணுமா? உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி வரணுமா? உங்க வாழ்க்கையில திருப்பு முனை வரணுமா? நீங்க நினைச்சீங்கன்னா நாளைக்கு இந்த நேரம் நீங்க சந்தோஷமா நம்பிக்கையோட எல்லாத்தையும் வென்றது போல வாழ முடியும். இது சத்தியமான உண்மை. உங்க வாழ்க்கையில கடந்த காலத்தில் ஏற்பட்ட துன்பத்தில் இருந்து இன்று ஒரு நாள் உங்களுக்கு கடவுள் காட்டும் ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா அந்த வாழ்க்கை உங்களுக்கு கடைசி வரைக்கும் தொடர்கதையாக மாறும். இனி உங்களுக்கு துன்பம் இருக்காது, நோய் இருக்காது. என்ன இருக்கும்? சந்தோஷம், ஆனந்தம், நம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் முடிவு பண்ணியிருக்கக்கூடிய அத்தனை விஷயமும் மிகவும் தவறானது. இனி தொடங்க போகும் அத்தனை வாழ்க்கைக்கும் ஒரு புது வாழ்வை அமைத்து கொள்வதற்கான சூழ்நிலையை கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிறார். கடவுளுடைய குழந்தையாக இருக்கிற அத்தனை குழந்தைகளும் இந்த முழு பதிவையும் கேட்க வேண்டும். இது ஒரு இடத்துலையும் ஒரு உதாரணத்தை சொல்லி நாம் எளிமையாக பேசியிருக்கோம். என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எங்கே இருந்து ஆரம்பிக்கணும். கீழே ஒருத்தர் விழுந்தானா அவன் எந்த சூழ்நிலையில் விழுந்திருக்கான், அவன் எந்த சூழ்நிலையை நினச்சி அவன் எழுந்திருக்க முடியும் அப்படின்றத பற்றியும், சூழ்நிலை சரியில்லை, என் வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனையாக இருக்குது, அவ்வளோதான் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கடவுள் எப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகிறார், யாருக்கு உருவாக்கி தரப்போகிறார், உருவாக்கி தருவதற்கு உண்டான தகுதிகள் என்ன, இதை எல்லாம் தான் இந்த பதிவில் நாம் பேசியிருக்கோம். ஸோ இந்த பதிவின் மூலமாக உங்களுடைய வெற்றி நிச்சயமாக்கப்படுகிறது. உங்கள் தோல்விக்கும் உங்கள் கண்ணீருக்கும் முடிவு கட்டப்போகிறது. பொறுமையோடும் நிதானத்தோடும் பதிவுகளை கேட்டு பாருங்கள். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிராம். என் உயிரின் உயிரானவர்களே, நிறைய பேரோட வாழ்க்கையில திருப்பங்கள் ஏற்படுமா, ஏற்படாதா? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில எனக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் இருக்குது. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல நான் தவிக்கிறேன். என்னோட வாழ்க்கையில் கடவுள் எனக்கு தேவையானவைகளை எப்பொழுது தருவார், எப்படி தருவார், நான் எந்த அறிகுறிகள் மூலமாக அதை நான் தெரிஞ்சுக்கிறது இப்படின்னு ஒரு சாயிராம் கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. அவங்களுக்கு உரிய பதில்தான் இந்த பதிவு. எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் நிச்சயமா தேவை. எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை கடவுள் உருவாக்கணும்.
ஒவ்வொருத்தவங்க வீட்டிலையும் ஏதோ ஒரு பெரிய துக்க சம்பவம் நடந்தது போல இருட்டான மாதிரியே இருக்குது. நாம் சந்தோஷத்தை பார்க்காத மனிதர்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. நாம் சந்தோஷத்தோட உச்சத்துக்கே போனவர்கள் சில வருடங்களுக்கு முன். ஆனால் இன்னைக்கு எல்லோரும் இருந்தும் ஆனால் நாம் எதிர்பார்க்குற ஒரு பிரைட்னஸ், ஒரு திருப்பு முனை நம்ம வாழ்க்கையில் வரல. நம்முடைய சந்தோஷமும் நம்முடைய நம்பிக்கையும் யாரோ ஒருத்தன் கொள்ளையடிச்சிட்டு போனது போல இருக்குது. அதன் மூலமாக நாம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு நிர்கதியாக நிற்கிறோம். சரி, இதற்கு மாற்று நாம் என்ன செய்யணும்? அதாவது பேங்க்கில் பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷன் ஹாப்பியாக இருப்பான். அந்த பேலன்ஸ் குறைய 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 அவன் கொஞ்சம் டல்லாவான். ஒரு காலத்தில் பேங்க்கில் பேலன்ஸே இல்லை அப்படின்னும் போது அவன் வாழவே கஷ்டப்படுவான். அப்போது பேலன்ஸ் குறைய குறைய என்ன பண்ணியிருக்கணும்? அந்த பேலன்ஸை குறையாதது போல் நாம் வருமானத்தை ஈட்டி அந்த அக்கௌண்ட்டில் போட்டு இருக்கணும். நாம் என்ன பண்ணோம்? விட்டோம். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு சில சம்பவங்களால் நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அந்த குறைஞ்ச நம்பிக்கையை நாம் ஒன்று அதை சரி பண்ணியிருக்கணும், இல்லை அதுக்கு மேலே நம்பிக்கையை வர வைக்க என்னென்ன வழிகள் இருக்கோ அதை நாம் செஞ்சுருக்கணும். ஆனால் நாம் செஞ்சது என்ன தெரியுமா? குறைஞ்ச நம்பிக்கையை அதிகரிக்க முயற்சி செய்யவே இல்லை. நாம் படிப்படியாக அந்த நம்பிக்கையை குறைச்சோம். ஸோ நம்பிக்கை குறைஞ்சா என்ன ஆகும்? சந்தோஷம் குறையும். சந்தோஷம் குறைஞ்சா என்ன ஆகும்? ஒரு விதமான வெறுப்பு வரும். வெறுப்பு வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது, வாழவும் முடியாது. நம்ம சுற்றி இருக்கிறவங்க எவ்வளவுதான் அன்பானவர்களாக இருந்தாலும் அவர்களையும் நாம் என்ன பண்ணுவோம்? வெறுக்கத்தான் செய்வோம். அதை தாண்டி உங்களோட மனநிலை பாதிக்கப்படும். மனநிலை பாதிக்கப்படுறதால ஆரோக்கியமும் பாதிக்கப்படும். ஸோ இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான கேள்விகளை நாம் எழுப்புகிறோம். அப்போது இந்த மாதிரி கேள்விகளை இப்போ எழுப்புறதுக்கே சாய்ப்பாவுக்கு நன்றிகளை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இந்த கேள்விகளை எழுப்பாமலே வாழ்க்கையில் இன்னமும் பல சங்கடங்களோட, பல அவநம்பிக்கையோட, பல நோயோட, பல நொடியோட, பல நொடிகளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயத்தை வச்சு சரி, இப்போ விட்ட சந்தோஷத்தை பிடிக்கணும். புதுசாக ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு மெத்தடாலஜி என்ன தெரியுமா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமான மாற்றம் ஏற்படும். ஒன்றே ஒன்று தான், ரொம்ப சிம்பிள். ஒரு நாளும் அந்த இரவு முடிஞ்ச உடனே அந்த நாள் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க இல்லையா? அடுத்த நாள் அந்த நாளுடைய தொடக்கம் இல்லை. அது உங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான ஒரு நாள். ஒரு பிரத்யேகமான ஒரு நாள். இட்ஸ் அ ஸ்பெஷல் டே. சரி, உதாரணத்துக்கு நாளைக்கு ஒரு பயிற்சி எடுப்போமா எல்லாரும்? என்ன பயிற்சி தெரியுமா? நாளைக்கு காலையில்
5 இருந்து 6 மணிக்குள்ள எழுந்திருச்சிருங்க. என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத இன்னைக்கே முடிவு பண்ணிடுங்க. ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க. வீட்டில் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து நாளைக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத ஒரு லிஸ்ட் எடுங்க. கோயிலுக்கு போகிறீங்களா, இல்லை உங்கள் உறவுகளை பார்க்க போகிறீங்களா, இல்லை ஒரு பர்த்டே அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? காலையில் நல்லா குளிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுத்து உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு, அந்த மாதிரி முதல்ல மனசுக்கு பிடிச்சதை நாம் செய்யணும். ஸோ நாளைக்கு ஒரு நாள் மனசுக்கு பிடிச்சதை அப்படி வாழணும்னு முடிவு பண்ணுங்க. ரைட்டா? அதில் பின்வாங்காதீங்க. இதை தயவு செய்து வேற ஒருவர்கிட்ட சொல்லாதீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வச்சா உங்களை மேலையும் கீழையும் பார்த்து கேலியும் கிண்டலும் செய்வாங்க, இல்லை மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க. ஸோ அதனால் அதை செய்ய வேண்டாம். அடுத்தது, இந்த வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வந்தோம், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு யோசிங்க. எது எதெல்லாம் செய்யலையோ அதெல்லாம் தூசி தட்டி எழுப்புங்க. இப்போ அதற்கு உரிய வழிகள் என்னென்னலாம் இருக்குதுன்றத சின்ன சின்ன விஷயத்தின் மூலமாக அதை ஆரம்பிங்க. எடுத்த உடனே டாப்பில் உட்கார முடியாது. ஆனால் சின்ன சின்ன விஷயத்தில் இருந்து நாம் செயல்பட முடியும். ஒரு விஷயத்தை செய்யும் போதும் உங்களுக்குள்ள ஒரு அப்ரிசியேஷன் கொடுங்க. அந்த இடத்த கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. இப்படி ஒரு நாளும், நாளைக்கு தான் ஸ்பெஷல் டேன்றதால, நாளைக்கு ஆரம்பிக்கிற நாளுன்றதால, நாளைக்கு நல்லா கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சது போல் நீங்கள் இருக்கணும். உங்கள் உள் தோற்றமாக இருக்கலாம், இல்லை உங்கள் மன தோற்றமாக இருக்கலாம், ரெண்டுமே சொல்கிறேன். ஏன்னா நாம் ஒரு ட்ரெஸ்ஸிங் கோடுன்னு ஒன்று இருக்குது. அதுக்காக ஒரு விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸஸ் தான் போடணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்குதோ அது மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க. அப்போது வெளியில் நாம் நம்மளை கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆழமான நம்பிக்கை ஏற்படும். ஏன்னா சந்தோஷம் இருந்தால் தான் நம்பிக்கையே வரும். சந்தோஷம் இல்லாத இடத்துல நம்பிக்கை எப்படி வரும்? வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் வெளி தோற்றம் மிக மிக முக்கியம். அப்போ அந்த வெளி தோற்றத்தை வச்சு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்டாக இருங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, உங்களுக்கு வந்திருக்கிறது எல்லாமே சின்ன ஒரு 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 சின்ன குழந்தை கூட ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அது மாதிரி நினச்சிக்கோங்க. உங்களுக்கு ஏஜ் என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனாலும் உங்கள் பிரச்சனையை சமாளிக்க முடியும். அப்போது உங்களுடைய தோற்றத்தை மாற்றுவது முதல் படி. அதற்கப்புறமா உள் மனசில் நீங்கள் கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பத்தை மாற்றுவது இரண்டாம் படி. ஸோ வெளிப்புறமும் சுத்தமாக அழகாக ஸ்மார்ட்டாக இருக்கணும், உள்புறமும் அழகாக ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட்னஸ் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் நாளைக்கு. அதற்கு அப்புறமா நம்ம எதில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், நமக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத கான்ஃபிடெண்ட்டாக பார்க்கணும். அதாவது இவ்வளோ தூரம் பண்ணிட்டீங்க, ரைட்டா, இவ்வளோ தூரம் பண்ணிட்டீங்க, இதுவே ஒரு பெரிய விஷயம். இதை கூட செய்யாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், இப்போ என்ன ஆகிட போகுது, எல்லாம் நடக்கிறது தானே நடக்கும் அப்படின்னு நிறைய மனுஷங்க அந்த இடத்துலையே தான் நிற்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதை தாண்டி
ஒரு நம்பிக்கையை சாயப்பா ஏற்படுத்துகிறார். உங்கள் தோற்றத்தை சரி செய்ய வைக்கிறார். அது உள் தோற்றமும் அண்டு வெளிப்புற தோற்றமும். இதுவே நமக்கு 50% நமக்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்புக்கு உண்டான ஒரு அறிகுறி. அதில் இருந்து தான் நீங்கள் எந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, எதில் சிக்கலில் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு யோசிக்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அதை அடைவதற்கும் அதை தீர்ப்பதற்கும் நீங்கள் எந்தெந்த வழிகளை செய்கிறீங்கன்றது தான் இப்போது நீங்கள் பார்க்க வேண்டிய இல்லை சந்திக்க வேண்டிய சவால்கள். அப்போது ஒரு விஷயத்தை இந்த வழிகள் மூலமாக நம்ம தீர்க்கும்போது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஒரு சின்ன விஸ்ட்ரி தான், அதுக்கு கடவுளுக்கு நன்றிகள் சொல்லணும். என்னோடய ப்ராப்ளம் அவ்வளோ இருக்குது, ஆனால் இப்போ தான் இதுக்கே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு மனசு சொல்லும். ஏன்னா மனசு நம்மளை முட்டாளாகவே வச்சுருக்கோம். என்றைக்கும் எதையுமே செய்ய விடாது. அந்த மனசுக்கே நீங்கள் ஒரு ஹிண்ட்டை கொடுக்கலாம். அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகுது, நாம் இந்த விஷயத்தை கூட இத்தனை வருஷம் செய்யாமல் இருந்தோம், ஆனால் அதையாவது செய்ய ஆரம்பிக்கிறோமே அப்படின்னு அந்த மனசுக்கு சொல்லுங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா முயற்சி செய்யுங்கன்னு சொல்லுவோம், அவங்க செய்ய மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு முயற்சி எடுப்பாங்க, எடுத்து என்கிட்ட சொல்லுவாங்க, சாய்ராம் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தேன், வெற்றியா தோல்வியான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்போ நான் இல்லைங்க, இது அருமையான அற்புதமான ஒரு வெற்றிக்கு உண்டான ஒரு படி தான் அப்படின்னும்போது, என்ன சாய்ராம் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது, இதுவே சொன்ன எப்படி அப்படின்னா. அதான் நான் திருப்பி கேட்டேன், இந்த ஒரு படியை கூட நீங்கள் இத்தனை வருஷம் எடுத்து வைக்கல, ஆனால் இப்போ எடுத்து வச்சுருக்கீங்க. அப்போது ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்காமல் இருந்த நாள் சிறப்பான நாளா, இல்லை ஒரு அடியை இப்போவாவது நம்ம எடுத்து வச்சோமே, இல்லை இது சிறப்பான நாளா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த முயற்சியின் மூலமாக ஏற்பட்ட ஒரு வெற்றியை அவங்க 100% அனுபவிக்கிறாங்க. இப்போது அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்துல அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ நாம் என்ன பண்ணுறோம், இந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு இல்லை அப்படின்னு நாம் சொல்லும்போது அந்த விஷயம் இன்னும் நடக்கலையே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது அந்த விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்போ நடந்த விஷயத்துக்கு நீ சந்தோஷப்படலை, நீ ஆறுதல் அடையலை, அப்போது உன்னோட வெற்றி எப்படி உன் வசப்படும்? அப்போ உன்னோட வெற்றி உன் பக்கம் திரும்பி கூட நிற்காது. அது எந்த இடத்துலையும் உனக்கு பலனையும் தராது, உனக்கு தேவையான சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் அது தராது. ஸோ இதுதான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சின்ன சின்ன முயற்சிகளுக்கும் சந்தோஷப்படுங்க, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வெற்றியையும் சந்தோஷப்படுங்க. ஏன்னா இது எல்லாம் தேவைப்படுது. ஒரு வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரத்தில் என்னென்னலாம் போடுறாங்க தெரியுமா உங்களுக்கு? இங்கே நிறைய பேருக்கு தெரியும். அந்த கல்லை அடித்து நொறுக்கப்பட்ட கல், சிமெண்ட்டு கல், அது இதுன்னு சொல்லி, அப்புறம் மண், இதெல்லாம் தான் அஸ்திவாரத்துக்காக போடுறது. அதில் பார்த்திங்கன்னா எதுவுமே, அதாவது நம்ம கட்டக்கூடிய கல், சிமெண்ட்டு, மண் இதெல்லாம் புதுசாக இருக்கும். ஆனால் அடியில் போடக்கூடிய அஸ்திவாரம் எல்லாமே பழசாக இருக்கும். ஏற்கனவே உடைக்கப்பட்டதுலேருந்து எடுத்தது, போனது, வந்தது, அந்த மாதிரி உள்ள தூக்கி போட்டு அதை சமன்படுத்தி அதுக்கு மேலே பில்டிங்கை எழுப்புவாங்க. ஸோ உங்கள் வெற்றிக்கு சின்ன சின்ன முயற்சிகள் மூலமாக கிடைச்ச ஒரு வெற்றியும் அஸ்திவாரங்கள் அது ஸ்ட்ராங் பண்ணுது. ஏன்னா ஃபியூச்சர் உங்களுக்கு பெரிய அளவில் அது கொடுக்கணுன்றதுக்காக. அப்போ நீங்கள் இதை உறுதிப்படுத்தலை அப்படின்னா உங்களுக்கு வெற்றி உறுதிப்படுத்தவே முடியாது.
அதனால் ஒரு பாயிண்ட் இல்லை, பாயிண்ட்டு ஒரு விஷயம் வந்தாலும் அதற்காக நம்ம எடுத்த முயற்சி நல்லா இருக்கு, அதற்கு தான் இந்த பாயிண்ட் 1% நமக்கு கிடைச்சிருக்குது. கடவுளே உமக்கு நன்றின்னு சொல்லி பாருங்களேன். அடுத்தது, நீங்கள் எதிர்பார்க்காத பாயிண்ட் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் நம்ம உருவாக்கணும். நமக்காக காத்து இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு நல்ல நேரம் வரும், நல்ல காலம் வரும். அந்த நேரமும் அந்த காலமும் எப்போ வருமோ அப்படின்னு சொல்லி வானத்தை பார்த்துக்கிட்டோ இல்லை வாசலை பார்த்துக்கிட்டோ இல்லை உறவுகளை பார்த்துக்கிட்டோ இருக்கவே கூடாது. உங்களுக்கு உண்டான நேரமும் காலமும் சூழ்நிலையும் உதவியும் உங்களுக்கு உள்ளதான் இருக்கே தவிர உங்களுக்கு வெளியில் இல்லை. உள்ளே இருந்து வருகிற அனைத்தும் பொக்கிஷங்கள், உள்ளே இருந்து வரக்கூடிய அனைத்தும் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி. அதை நாம் எந்த இடத்துலையும் தேடுறத நிறுத்தவே கூடாது. தேடுறத நிறுத்தாமல் தேடிக்கிட்டே இருக்க வெளிப்புற வாழ்க்கை உயரத்தில் போகும். வெளிப்புற வாழ்க்கையில் உங்களை விட நம்பிக்கையானவர்கள் உலகத்தில் யாருமே இல்லைன்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ண முடியும். ஸோ அந்த கட்டத்தை நீங்கள் உருவாக்கணும். அப்போ நாளைக்கு செய்ய வேண்டிய முறைகள் என்னன்றது நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சது போல் இருங்க. வெளித்தோற்றமும் உள் தோற்றத்தையும் மாற்றுவதற்கு உண்டானது தான். இப்போ நாளைக்கு ஒரு நாள் செஞ்சால் போதுமா? இல்லை, ஒவ்வொரு நாளும் இதை செய்யணும். அதுக்கப்புறமா உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வர உங்களால் முடியாது அப்படின்ற ஒரு விஷயமே உங்கள் வாழ்க்கையில் இருந்து நீங்கள் ஓட விரட்டுவீர்கள். ஸோ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய முக்கிய பங்கு என்ன தெரியுமா இருக்குது? நீங்கள் ஆரோக்கியமாக, உடலும் சரி மனமும் சரி ஆரோக்கியமானதாக வைத்து கொள்ள வேண்டும். இங்கே நிறைய பேருக்கு மனதளவில் பாதிப்பு ஏகப்பட்ட பேருக்கு. அதாவது ஒரே ஒரு விஷயந்தான், நமக்கு எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணக்கூடிய பழக்கம் இல்லாத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதையுமே நீங்கள் சாதிக்க முடியாது. இதுதான் என்னோட வாழ்க்கை, இதுதான் என்னுடைய இடம், இந்த இடம் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அக்செப்டன்ஸ் பண்ணும்போது எவ்வளவுதான் ஒரு மோசமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்கள் உங்களுக்காக காத்திருக்கும் அப்படின்றத மறக்காதீங்க. ஃபஸ்ட்டு யூ கேன் அக்செப்ட் த பெயின். ஓகேவா? அக்செப்ட் த பெயின். சந்தோஷத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, ஒரு வெற்றியை அக்செப்ட் பண்ணுறீங்க, ஒரு வெகுமானத்தை அக்செப்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு தோல்வியையோ ஒரு அவமானத்தையோ அக்செப்ட் பண்ண மாட்டேன்றீங்க. நீங்கள் அக்செப்ட் பண்ணாதான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தது என்ன நம்ம நடத்த முடியும் அப்படின்ற ஒரு ஃபாலோ அப்ஸையும் உங்களால் பண்ண முடியும். அதனால் இன்ற நாளில் இருந்தே அதற்கு உண்டான வழிமுறைகள் என்னென்னலாம் இருக்குதோ அத்தனையையும் நீங்கள் சரி செய்யுங்கள். நீங்கள் சரி செஞ்சாதான் வாழ முடியும். நீங்கள் சரி செஞ்சாதான் நீங்கள் சந்தோஷத்தை இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நரக வாழ்க்கை வேணுமா சொர்க்க வாழ்க்கை வேணுமான்னு சாய்ப்பா கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? ஸோ யாருமே நரக வாழ்க்கை வேணும்னு சொல்லி கேட்க மாட்டோம், ரைட்? சொர்க்கத்திற்கு உண்டான
பாதை வாழ்க்கை கொடுன்னு நாம் கேட்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் நாம் உருவாக்கணும். எந்த மாதிரி? சொர்க்கத்திற்கு போவதற்கான பாதை, நான் சொர்க்கத்திலேயே வாழணுன்றது. ஆனால் அதுக்கு நிறைய முயற்சிகள் செய்யணும், உழைக்கணும், அக்செப்ட் பண்ணணும். இதை எல்லாம் பலமாக செய்யணும், நம்பிக்கையோடு செய்யணும். இன்றைக்கி என்னோடய சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, என்னால் எதுவுமே செய்ய முடியாது. இது நீங்கள் மட்டும் சொல்லலை, பேசிக்கிட்டு இருந்த நானே ஒரு காலத்தில் சொன்னவன். அதே போல் நிறைய மனுஷங்க அதை சொல்லிட்டு இருக்காங்க. யார் யாரெல்லாம் துன்பத்தில் துயரப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ, இல்லை துன்பம் அப்படின்ற கடலில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ, அத்தனை பேரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை இது ஒன்று தான். ஒரே வார்த்தை, நீச்சல் தெரியல அப்படின்றவங்கன்னா கூட நீங்கள் கடலில் தள்ளி விட்டா அவன் காப்பாற்றிப்பான். அவனுக்கு தெரியாத நீச்சல் கூட தெரிய வரும். ஏன்னா மனுஷனுடைய மனசு ஒரு வெரி பிக்கஸ்ட் பவர்ஃபுல் ஒரு வே, ஒரு மெத்தட்ஸ். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஆனால் பயத்தில் போனவனு இருக்கான். நான் பயத்தில் போனவனை பற்றியே நான் பேசலை. இது கடைசி சான்ஸு அப்படின்னு சொல்லி அவன் எதிர் நீச்சல் அடிக்கும்போது அவன் கரையில் சீக்கிரமாக வந்து சேர்ந்துடுறான். ஸோ அது போல தான் இங்கே என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆட்கள் உதவி செய்ய இல்லை. வெளியில் வந்து இந்த மானை சிங்கமும் நரியும் கிட்ட இந்த மான் மாட்டுக்குச்சுன்னா அந்த மானை என்ன பண்ணும்? அந்த சிங்கமும் நரியும் துரத்தி அதை அணுவாக கொள்ளும். ஸோ அது போல தான் என்னுடைய வாழ்க்கையிலையும் பல தர்ம சங்கடங்களுக்கு நடுவில் நான் வாழ்ந்தேன். கண்டிப்பாக என்னை காப்பாற்றிக்க முடியாதுன்ற நிலைமையில் வரும்போது தான் சாயப்பா எனக்குள்ளே வராரு. சாயப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகள் இன்றைக்காவது நான் ஆடியோவில் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க. அன்றைக்கி ஃபேஸ்புக்கில் சாயப்பா அன்பு குழந்தைன்னு சொல்லி யாராவது போஸ்ட் போடுவாங்க, அது எனக்கான போஸ்ட் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் தான் சொல்லுவோம் இல்லையா, தத்துவங்களை தான் ஆர்டிக்கல் சொல்லுவோம். அதை நான் படிக்க தான் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறந்தது. அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கி உங்ககிட்ட பேச வைக்குது. ஸோ அடிப்படையில் நான் எந்த பிரச்சனையும் மாட்டாத ஒரு ஆளாக இருந்து நான் பேசுனா கூட அது உங்களுக்கு இந்தளவுக்கு போய் சேர்ந்துருக்காது. வலிச்சவனுக்கு தான் வாழ்க்கை தெரியும். வலியில் இருக்கிறவனுக்கு தான் அந்த வலி எப்பேற்பட்டது, அதை ஒருத்தவங்களுக்கு எந்த அளவில் அது ஆபத்தை கொடுக்குன்றத அந்த அனுபவம் எனக்கு இருக்கிறதால தான் உங்களுடைய வலி எனக்கு புரியுது. அப்போ இதை கர்மா விதின்னு சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா அதை தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷங்களும் செய்கிறாங்க. ஆனால் அது உண்மையானு பார்த்தா இல்லை. உங்ககிட்ட இருந்து ரிசல்ட் வர வரைக்கும் அது கர்மாவாக தான் இருக்கும். ஆனால் உங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு ரிசல்ட் தான், நான் வாழ முடியுன்ற ரிசல்ட். அந்த முடிவு வந்துடுச்சுன்னா போதும், கடவுள் நீங்கள் எந்த மாதிரி ஆடுறீங்களோ அதே மாதிரி அவர் உங்களையும் ஆட்ட வைப்பார். ஸோ நீங்கள் நகரணுன்னா கடவுள் நகருவார். சாரி, அப்போ கடவுளையும் நகர வைக்கணும், நீங்களும் நகரணும். அதுக்கு முதல் படி உங்ககிட்ட இருந்து தான் அது ஆரம்பமாகும். இதையெல்லாம் சரி பண்ணுங்க, வாழ்க்கையில் எல்லாம் சரியாகும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.